நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் ஒருவருமே இல்லை. அவர் ஒருவரும் சேரப்படாத ஒளியை வாசம் பண்ணுகிறவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். ஆகவே வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படியாய் இருக்கிறது. நாம் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்வோம். இந்த 10 மாதங்களும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை செய்த நன்மைகளை நினைத்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி அவரை போற்றுவோம். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே கர்த்தர் மூலமாய் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் நான் காலை வேளையிலே அவருடைய நாமம் அதிசயங்களை செய்கிறதா இருக்கிறது. அவருடைய நாமம் அற்புதங்களை செய்கிறதா இருக்கிறது. எத்தனை பேர் உற்சாகமாய் கர்த்தருடைய சமூகத்திலே அவரை ஆராதிக்க நாம் ஆயத்தமாய் இருக்கிறோம். அவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது துணிந்தவுடனே கர்த்தருடைய சந்நிதிக்கு வாருங்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவரை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்களையும் சந்தோஷமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, உங்க ஸ்தோத்திரம் ராஜா. உண்மையே நாங்கள் மகிமையை படுத்துகிறோம், உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. நீர் எங்கள் கரத்தை பிடித்து நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஒரு தாயை போல தேற்றினீரே, உமக்கு நன்றி அப்பா. ஒரு தகப்பனை போல எங்களை சுமந்தீரே, உமக்கு நன்றி ராஜா. உம்மால் அன்றி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. உமக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நாங்கள் எப்பொழுதும் வெற்றியாயிருக்க எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறேன். உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இங்க வந்திருக்க நாம் ஒருவரும் அற்பமானவர்கள் அல்ல, சாதாரணமானவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். உங்களுக்குள்ளே தேவன் எப்பொழுதும் தங்கி இருக்கிறார். நீங்களே அவருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீங்களே அவருக்கு பரிசுத்தமாய் இருக்கிறீர்கள். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. இந்த வேலையில் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் எல்லா நன்மைகளுக்காகவும் அவருக்கு உள்ளதின் ஆழத்திற்கு நன்றியும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. பிதாவாகிய தேவனை உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. குமாரனாகிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீர் எங்களுக்கு எப்போதும் நல்லவராகவே இருக்கிறீர், நன்மை செய்கிற தேவனாகவே இருக்கிறீர் அப்பா. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு நல்லவர், இயேசு
வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் கட்டி பாடலாம் யாரும் விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே துன்பத்தில் ஆறுதல் தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே யாரும் விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே துன்பத்தில் ஆறுதல் தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே இயேசு நல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் இயேசு நல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் எனக்கு இந்த காலங்களிலே சொல்ல முடியும் அவர் என்றென்றும் மாறாதவர் அவருடைய வார்த்தைகள் மாறாதவைகள் அவருடைய நாமம் பரிசுத்தமான நாமம் அவருடைய நாமம் வல்லமையான காரியங்களை செய்கிற நாமம் அவர் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர். அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். அது இன்பமானது. கர்த்தர் யாக்கோபையும் தமக்காகவும் இஸ்ரவேலை நமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களும் மேலானவர் என்று நான் அறிவேன். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் எல்லா ஆலயங்களிலும் கர்த்தர் நமக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்கிறார். ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் வந்திருக்கிறோம். அதனாலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் மற்ற மக்களுக்கு கிடைக்காமல் அவர்களுக்கு கிடைக்காமல் போகிறது. ஆனாலும் நாம் முதலாவதாக வந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் எவ்வளவு ஒரு பாக்கியவான்களாய் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, கடந்த வாரம் முழுவதும் கண்ணினை காப்பது போல காத்து நம்மை வழிநடத்தி வந்த தேவன், அது மாத்திரமல்ல எந்த ஒரு சிறு தீங்கும் ஏற்படாமல் பாதுகாப்பாய் வழி நடத்தின தேவன், நல்ல ஆகாரங்களை கொடுத்து நம்மை போஷித்த தேவன், நமக்கு இருக்க இருப்பிடத்தை கொடுத்து உடைகளை கொடுத்து அலங்கரித்து பார்க்கிற தேவன் நம்மை. பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதனை செய்வது ஒரு சில வினாடிகள் தான். மீறி போனால் 2 மணி நேரம் நாம் இந்த ஓய்வு நாளிலே ஆராதனை செய்கிறோம். ஆனால் இந்த வாரம் முழுவதும் நம்மை எவ்வளவு கிருபையாய் வழிநடத்தி பாதுகாத்து கொண்டு வந்தார். பிரியமானவர்களை நினைத்து நாம் ஒவ்வொருவரும் தேவனை துதிக்கிற பொழுது தேவன் அவர் பரலோகத்திலே நம்மை பார்த்து மிகுந்த சந்தோஷப்பட்டு நம்மை ஆசீர்வதிக்கிற கடவுளாய்